அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு செய்தி தெரிஞ்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம். ஜாமி திர்மிதி அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு 2394வது ஹதீஸு. அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னகும் ذبحوا شاة فقال النبي صلى الله عليه وسلم ما بقي منها قالت ما بقي منها إلا كتفها قال بقي كلها غير كتفها. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. ஒரு தடவை அவங்க வீட்டில் ஒரு ஆடு அறுத்தாங்க. ஆடு அறுத்து எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்டின் முன்சப்பை தவிர எல்லாம் கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆட்டின் முன்சப்பை இருக்குல்ல, அதை தவிர எல்லாம் கொடுத்தாச்சு, தான தர்மம் பண்ணியாச்சு அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதுக்கு பதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆட்டு அந்த முன்சப்பை தவிர அது தவிர எல்லாமே நமக்குரியது அப்படின்றாங்க. எல்லாமே நமக்குரியது, ஆட்டு முன்சப்பை தவிர எல்லாமே நமக்குரியது அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? இதனுடைய அர்த்தம் என்ன? எதெல்லாம் நம்ம தானம் பண்ணமோ அதெல்லாம் என்ன ஆகும்? நமக்கு நன்மையாக சேர்ந்துருது இல்லை? சரிதா இல்லையா? அதுதான், அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க. எதெல்லாம் நம்ம தர்மம் செஞ்சோமோ அதெல்லாம் நமக்குரியதுன்னு அர்த்தம். அப்போ எதெல்லாம் நம்ம தர்மம் செஞ்சோமோ அதெல்லாம் நன்மையாக நாளை மறுமையில் நமக்கு கிடச்சிரும், நம்ம சாப்பிட்டது தவிர. தான் இப்படி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்மம் செய்வதை ஊக்கப்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தர்மம் செய்யுங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளை ஊக்கப்படுத்துகிறாங்க. அப்போ எதெல்லாம் நம்ம தர்மம் செய்தோமோ அதெல்லாம் மக்களுக்கு போயிடுச்சு, எல்லாம் நம்ம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் நமக்கு உரியது, அதெல்லாம் நம்ம கணக்கில் அக்கௌண்ட்டில் ஏறிடும், நன்மையாக ஏறிடும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தர்மம் செய்வது அனைத்தும் நம்ம சேரிட்டி, நம்ம நன்மை தர்மம் செய்கிறோம்ல, எல்லாமே நமக்கு நன்மையாக திரும்ப கிடச்சிடும். அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்துலேயும் நமக்கு கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும். சில பேருக்கு அல்லாஹ் மறுமையில் மட்டும் கொடுப்பான், சில பேருக்கு இந்த உலகத்துலேயும் கொடுத்துக்கிட்டே இருப்பான், இந்த உலகத்துலேயும் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பான், மறுமையிலையும் கிடைக்கும். ஆக அல்லாஹ் தஆலா 1க்கு 10 கொடுக்குறோம், 1க்கு 10. சில பேருக்கு அதிகமாக அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப 700 மடங்காக கூட கொடுப்பான். நம்ம செய்யக்கூடிய தர்மத்தை 700 மடங்கு 700 டைம்ஸ் அதிகப்படுத்தி கொடுப்போம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்யணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா அத்தகைய நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. பயனுள்ள இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும்